ஹலோ காய்ஸ் அரங்கே நான் தான் உங்கள் லவ்லியாக இருப்பேன். கண்டிப்பாக நான் இருப்பீங்கன்னு நம்புகிறேன். டுடே வந்துட்டு நம்ம ஜிம்மோட 5th பார்க்க வரோம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறேன் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி விட்டுருக்கோம். ஓகே, இன்றைக்கி வந்துட்டு நம்ம ஜிம்மோட 5th பார்க்க போகிறோம். ஃபோர்ஸ் மேரேஜ் வித் அரகன் மேன் பார்ட் 14 நினைக்கிறேன். சத்தியமாக எனக்கு தெரில, நான் பார்த்து கரெக்டாக போட்டு விட்டுறேன். அப்புறம் வந்துட்டு ஏதோ சொல்லணும்னு நினச்சினே தெரில. இதுக்கு முன்னாடி உள்ள பாட்டெலாம் பார்க்கலன்னா பார்த்து வந்துடுங்க, அப்போ தான் அது புரியும். சரியா? லாஸ்ட் பார்ட்டில் நம்ம என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா, நீங்களும் ஜிம்மினை வந்துட்டு கூட்டிகிட்டு நீங்கள் ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டு போயிட்டு வந்திருப்பீங்க. கவுன்சிலிங் மாதிரிலாம் கூட்டு வந்திருப்பீங்க. ஸோ வந்துட்டு அந்த டாக்டரும் வந்துட்டு கவுன்சிலிங் வந்துட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ ஜிம்மின் வந்து அதெல்லாம் முடியாதுங்க மட்டும் ஏதோ வீரப்பாலாம் வந்துட்டு பேசிவிட்டு அந்த ஒரு செஷன் மட்டும் அட்டன் பண்ணிட்டு போயிருப்பார். ஸோ வீட்டுக்கு வந்த பின்னே நீங்கள் வந்துட்டு அவர் மறுபடியும் அதே மாதிரி அரகண்டா அந்த மாதிரி தான் அதை ட்ரீட் பண்ணிட்டு இருந்திருப்பார். ஸோ வந்துட்டு அரகண்டா அந்த மாதிரி தான் நடந்துட்டு இருந்திருப்பார். ஸோ வந்துட்டு நீங்கள் அப்படியே ஒரு காம்பவுண்டன்னு சொல்லிட்டு போயிட்டு அவர் வந்து காம் பண்ணியிருப்பீங்க. 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்படியே அந்த ஃபீலிங்ஸ் அந்த மாதிரி போயிருக்கும். உங்கள் ஃபீலிங்ஸையும் நீங்கள் அவர்கிட்ட சொல்லியிருப்பீங்க, லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பீங்க. ஸோ நான் அதோட வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். இப்போ நம்ம அதுலேருந்து கன்டினியூ பண்ணலாம். இப்போ அப்படியே தான் நெக்ஸ்ட் டே ஜிம்மின் வந்துட்டு காலையிலேயே சீக்கிரமாக எழுந்திரிச்சி கிளம்பி அப்படியே கிளம்பிகிட்ருக்காரு. என்னடா சாப்பாடு எடுத்து வை. ஜிம்மின், என்ன இவ்வளோ சீக்கிரம் எங்கே கிளம்பிட்ட? ஆஃபீஸ் இவ்வளோ சீக்கிரம் போவியா? 7 o'clock தானே ஆகுது. எடுத்து வைம்மா, முக்கியமான ஒரு வேலை போகணும். சரிடா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அத்தையும் வந்துட்டு அவருக்கு வந்துட்டு எல்லாம் எடுத்து வைக்காங்க. இப்போ தான் நீங்கள் எந்திரிச்சு வாரீங்க, நீங்கள் இன்னும் எந்திரிக்கவே இல்லை, நைட்டு கொஞ்சம் லேட்டாக தூங்கியிருப்பீங்க போல். ஸோ வந்துட்டு இப்போ வந்துட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இப்போ தான் வாரீங்க கீழே. பார்த்தா ஜிம்மின் வந்து அப்படியே சாப்பிட்டுட்ருக்காரு. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு ஒன்றும் பெருசாக கேட்டுக்கலாம். நீங்கள் அப்படியே வந்துட்டு கிச்சனுக்குள்ளே போயிட்டு காஃபி தான் ஊற்றி குடிக்கிறீங்க. அப்படி நீங்கள் வந்து அவர் பக்கத்தில் உட்காந்து காஃபி குடிச்சிட்ருக்கீங்க. அவர் வந்துட்டு அப்படியே சாப்பிட்டுட்ருக்காரு. உங்கள் ஃபேஸை கூட பார்க்கல நீங்கள். ஆனால் உங்களுக்கு அந்த லவ் வந்துட்டு சொல்லிட்டோங்கிறதுல அவரை பார்த்து லைட்டாக அப்படி சிரிக்கிங்க. அவருடைய உங்கள் ஃபேஸை பார்க்காரு. பட் மனுஷன் ஃபேஸில் ஒரு ரியாக்ஷனும் இல்லை. அப்படியே நார்மலாக பார்த்து அவர் போயிட்டார். வழக்கம் போல தானே அப்படின்ட்டு நீங்களும் அதை கண்டுக்கல. சரின்னு அப்படி விட்டீங்க. என்ன சீக்கிரம் கிளம்பிட்டாரு அப்படின்ட்டு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ வந்து அப்படி தான் ஜிம்மின் வந்துட்டு இப்போது கிளம்பிட்டு அங்கே போகிறாரு. ஏதோ ஒரு இடத்துக்கு வந்துட்டு இப்போ சம்திங் போகிறாரு. பார்த்தா அது வந்துட்டு ஒரு லாயர் ஆஃபீஸ். ஓகே, ஸோ வந்துட்டு உள்ள போயிட்டு எனக்கு வந்துட்டு டிவோர்ஸ் வந்துட்டு அப்ளை பண்ணணும். தம்பி, உங்களுக்கு மேரேஜ் ஆகி 6 month கூட ஆகலையே, அதுக்குள்ளே டிவோர்ஸ் அப்ளை பண்ணணுன்றீங்க, எப்படி முடியும் சார்? சட்டத்தில் நிறைய ஹோல் இருக்குது. ஏதாவது பண்ணி எப்படியோ சீக்கிரமாக எங்களுக்கு வந்துட்டு டிவோர்ஸ் கிடைக்காம பண்ண முடியுமா ப்ளீஸ்? சீக்கிரமாகவே எனக்கு டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு அந்த லாயர்கிட்ட வந்துட்டு ரெக்வஸ்ட் பண்ணுறாரு. ஜிம்மினோட ஃபேமிலி லாயர் நினைக்க தெரில, ஃபேமிலி லாயரோ இல்லை பிஸ்னஸ் லாயரோ ஏதோ ஒரு லாயர். ஓகே, ஸோ வந்துட்டு அவருக்கு நல்லா பழக்கப்பட்ட ஒரு லாயர் தான். அவர்கிட்ட வந்து கேட்காரு. ஸோ அவரும் வந்துட்டு சரி ஓகே நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினும் வந்துட்டு அவர்கிட்ட பேசிவிட்டு சரின்ட்டு கிளம்பிட்டார். இப்போ அவர் ஸ்ட்ரைட்டாக ஆஃபீஸ் தான் போயிருப்பார். இப்போ ஆஃபீஸ்க்கு அப்படியே போயிட்டு அப்படியே நார்மலாக தான் டேஸ் போகுது. இப்போ வந்துட்டு வந்திருப்பார், வீட்டுக்கு வந்திருப்பார். நீங்கள் வந்துட்டு வழக்கம் போல் இல்லாமல் இன்றைக்கி நல்லா அழகாக சேலைலாம் கட்டி நல்லா பூவெல்லாம் வச்சு பார்க்கவே அழகாக மங்களகரமாக இருக்கீங்க. அவர் வந்திருப்பாரா? ஸோ ஈவினிங் போல் தான் வந்திருப்பார். நீங்கள் வந்துட்டு அப்படியே டீ கொண்டு போயிட்டு கொடுக்குறீங்க. வாய்விட வந்துட்டு ஜிம்மினுக்கு வந்துட்டு போயிட்டு கொடுக்குறீங்க. ஜிம்மின் வந்துட்டு அப்படியே வந்துட்டு டீயை வாங்கிட்டு குடிக்காரு. பெருசாக ஒன்றும் பேசிக்கல, பட் வந்துட்டு குடிக்கிறாரு. டீ வந்து குடிச்சிட்ருக்காரு. நீங்கள் வந்துட்டு அப்படியே யாரும் சிரிச்சிட்டே அப்படியே உட்காந்து அவரை பார்த்துட்டு அட்மையர் பண்ணிருக்கீங்க. லிட்டரலி நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க உங்கள் லவ்வில். அப்படியே வந்துட்டு அவர் பார்க்குறீங்க. அவர் வந்துட்டு உங்களை பார்த்துட்டு வேணும் உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு, ரூமுக்கு வரியா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. நீங்களும் வந்துட்டு சிரிச்சிட்டு வரேனே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு அப்படியே எழுந்திக்கிறீங்க. இப்போ ஜிம்மினும் வந்துட்டு அந்த கிளாஸாரம் அப்படியே வச்சுட்டு ரூமுக்கு தான் போகிறாரு. இப்போ நீங்கள் அவர் பின்னாடி அப்படி போகிறீங்க. இப்போ அப்படியே ரூமுக்கு போயிட்டு பார்த்தோம்னா அவர் அப்படியே வந்துட்டு டோரை வந்துட்டு க்ளோஸ் பண்ணுறாரு. நீங்கள் வந்துட்டு அப்படியே பார்த்துட்டு தான் இருக்கீங்க. எதுவும் ரியாக்ட்லாம் பண்ணலை, அப்படி நார்மலாக தான் நிற்கிறீங்க. அவர் வந்துட்டு இந்த ரிலேஷன்ஷிப் செட் ஆகாது வயன், நான் டிவோர்ஸ்க்கு வந்துட்டு அப்ளை பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ சீக்கிரமாகவே நம்மளுக்கு டிவோர்ஸ் ஆகிடும்னு நினைக்கிறேன். பெருசாக அந்த ஃபீலிங்ஸையும் வளர்த்துக்காத. நேற்று நீ சொன்னது எனக்கு புரிஞ்சுது, புரியாமல்ல, எனக்கு உன் ஃபீலிங்ஸ் புரியுது. பட் நான் உனக்கு டிசர்வ் கிடையாது. என் கூட இருந்தால் நீ கஷ்டப்படணும். வேண்டாம், இந்த ரிலேஷன்ஷிப் வேண்டாம், நம்ம இதை இங்கேயே முடிச்சுக்கலாம்.
இதுக்கு மேலே என் மேலே ஃபீலிங்ஸ் வளர்க்காத, எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம் ஓகே அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கும் செமையாக டென்ஷன் ஆகிட்டு, ஜிமின் நேற்று தானே நான் என்னோடய ஃபீலிங்ஸே சொன்னேன், அதுக்குள்ளே இப்படி ஒரு வேலையை பார்த்துட்டு இருந்திருக்கேன். நீ என் கூட இருப்பேன்னு நினச்சி தானே நான் அதை சொன்னேன் உங்ககிட்ட. இங்கே பாரு பையன், நான் உங்ககிட்ட சொல்லலை என் மேலே ஃபீலிங்ஸ் வளர்த்துக்கோன்னு சொல்லிட்டு, நீயே தான் வளர்த்துக்கிட்ட. அதுக்கு நான் பொறுப்பாக்க முடியாது. எனக்கு தெரியும் என்னால் உன் கூட இருக்க முடியாதுன்னு. எனக்கு உன் கூட இருக்க விருப்பமும் கிடையாது. என்னால் நிலாவை தவிர வேறு யாரையும் நினச்சி பார்க்க முடியாது. புரியுதா? எனக்கு நீ தேவையில்ல. இதுக்கு மேலே நீ என் கூட இருந்தால் ரொம்ப ஃபீலிங்ஸை வளர்த்துட்டு கஷ்டப்படுவேன்னு சொல்லி தான் நான் சீக்கிரமே அப்ளை பண்ணுறதுக்கு பேசிட்டு வந்திருக்கேன் டிவோர்ஸ்க்கு. புரியுதுல? எனக்கு புரியலை, எனக்கு சுத்தமாக புரியலை. ஏன் அந்த பொண்ணு மட்டும் உன் லைஃபா? உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்குங்கிறது உனக்கு புரியல. அவளை நினச்சி ஏன்டா இப்படி பைத்தியம் மாதிரி பண்ணிட்டுருக்க? பையன் வார்த்தை தடிக்குது. அப்படி தான் பேசுவேன். நீ பைத்தியம் மாதிரி பண்ணுறச்சுமே, சீரியஸாக நீ பைத்தியம் மாதிரி பண்ணுற. இல்லாத ஒருத்திக்காக கூட இருக்கிற என்ன ஏன் இப்படி கஷ்டப்படுத்துற? எவ்வளவுதான் நானும் பொறுத்து போவேன். நீ மாறுவேன் நான் எவ்வளோ எதிர்பார்த்துட்ருக்கேன்னு தெரியுமா? ஆனால் நீ என்னை கொஞ்சம் கூட யோசிக்கிறதே இல்லை. நீ இப்போ வரைக்கும் ஒய்ஃபாகவே அக்செப்ட் பண்ணல, அப்படி தானே? ஆமாண்டி, உன்னை நான் என் ஒய்ஃபாக நினைக்கவே இல்லை. என் ஒய்ஃபாக நான் பார்த்ததுன்னா நிலாவை தான். என் லைஃப், என் ஒய்ஃப் எல்லாமே நிலா தான், நீ கிடையாது. புரியுதா? நான் டிவோர்ஸை டக்குன்னு அப்ளை பண்ணி கொடுத்துருவேன். நீ அதில் சைனை மட்டும் பண்ணிட்டு கிளம்பிட்டே இரு. என் கூட இருந்து நீ ஒன்றும் கஷ்டப்பட்டு கிளிக்க வேணும் ஓகே? புரியும்னு நினைக்கிறேன். நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூம் அவர் கிளம்பிட்டார், எங்கேயும் வெளியே போகிறாரு. நீங்கள் அப்படியே ப்ரோக் ஆகிட்டீங்க, பயங்கர ப்ரோக் ஆகிட்டீங்க. அப்படியே கீழே உட்காந்து கதறி அழுகுறீங்க. தாறு மாற கண்ணீர் ஓடுது. அப்படியே உங்கள் நேஸ் அப்படியே ஹக் பண்ணிட்டு கீழே உட்காந்து பயங்கரமாக அழுகுறீங்க. ஏன் ஜிமின் உனக்கு எல்லாம் புரியவே மாட்டேங்க. உன்னையே சுற்றி வரேன், என் பக்கம் நீ திரும்பிடுவேன், என்ன லவ் பண்ணுவேன்னு ரொம்ப ஆசை வைக்கிறேன். ஆனால் ஒவ்வொரு வாட்டி என் நம்பிக்கையில் நீ உடைக்கிறியே. என் லவ் உனக்கு தெரியவே தெரியாதா? நீ எந்த அளவுக்கு நீ லவ் பண்ணியும் அதுலேருந்து பல மடங்கு ஒன்று நான் லவ் பண்ணுறேன்னா சொன்னதில்லை. ஆனால் அது என்னால் வெளியே காட்டிக்க முடியல. எனக்கு உண்மையில அவ்வளோ லவ் இருக்கு. உனக்கு புரியலைல்ல? அவன் கூட இல்லைன்னா உனக்கு புரியுமா? எனக்கு தெரியல. அவன் கூட இல்லைன்னா நீ எவ்வளோ சஃபர் பண்ணுவேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். உனக்கு நான் எப்படி புரிய வைப்பேன்? என்ன அக்செப்ட் பண்ணவே மாட்டியா? முடிஞ்சு போன ஸ்டோரியை திரும்ப எடுத்து கஷ்டப்படுறேன், என்னையும் கஷ்டப்படுத்துறேன். ஒருவேளை நீ எனக்கு கனவு இல்லையாச்சுமே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுகுறீங்க, செம்மையா அழுதுட்டு இருக்கீங்க. மொழியிலே மொழியாய் உன் பேர் சொல்லாமல், விழியிலே விழியாய் உன் முகம் பார்க்காமல், உயிரினின் உனையே நான் புதைத்தேன் என்றே புரிந்திடும் முன்னே உன்னை பிரிந்தேன். மறப்பதில்லை நெஞ்சே நெஞ்சே ஓ நெஞ்சே நெஞ்சே ஓ நெஞ்சில் இன்னும் நீயடா. அப்படிதான் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ நைட்டு ஒரு 11 o'clock இருக்கும். அப்படியே ஜிமின் உள்ள என்டர் ஆகுறாரு. நீங்கள் இன்னும் தூங்க போகல, உங்கள் அத்தை மாமா தூங்க போயிட்டாங்க. நீங்கள் இன்னும் ஜிமினுக்காக வெயிட் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. அப்படியே அவர் டோரை அந்த காலிங் பில் ப்ரெஸ் பண்ணுறாரு. நீங்கள் போய்ட்டு ஓப்பன் பண்ணுறீங்க. ஜிமின் தான் தெரியும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் போய்ட்டு அப்படியே திறக்கீங்க. பார்த்தா மனுஷன் பயங்கர போதை நல்லா குடிச்சிட்டு வந்திருக்காரு. நல்லா ரெட்டாக இருக்கு, ஒரு மாதிரி ஸ்வெட் ஆகி பயங்கரமாக இதாகிட்டு இருக்காரு. நீங்கள் அப்படி பார்க்குறீங்க. குடிச்சிருக்கியா ஜிமின்? குடிச்சிருக்கேன். பண்ண நான் குடிப்பேம்மா போகிறேன். உனக்கு என்னடி தள்ளிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அப்படியே தள்ளிட்டு அப்படியே ரூமுக்கு தான் அப்படியே ஸ்டெப்ஸ் ஏறி போயிட்டுருக்காரு. பார்த்தா படியில் விழுந்துட்டாரு. நீங்கள் அப்படியே கிட்ட போகிறீங்க. ஜிமின் என்னடா இப்படியே குடிச்சிட்டு வருவேன்? நீ யார் என்ன கேட்குற?
நீ என்ன எதுக்கு கேட்குற? நீ ஏன் கேட்குற? நான் குடிப்பேன், கூத்தடிப்பேன், என்ன வேணா பண்ணுவேன். அதெல்லாம் நீ கேட்கக்கூடாது. நீ யார்டி? நிலா மட்டும்தான் கேட்கணும். எனக்கு நிலா மட்டும்தான் என் ஒய்ஃப். லவ் எல்லாமே. அவள் என்னை விட்டு போயிட்டானா? எப்படி அவளுக்கு போக மனசு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறாரு கடந்து. நீங்கள் அப்படியே வாட்ச்மேன் ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவரோட ஹேண்டை தூக்கி உங்கள் ஷோல்டரை போட்டு அப்படியே பிடிச்சி அப்படியே தாங்கி கூட்டு போயிட்டீங்க. வெயிட்டாக வேறு இருக்காரு, அவங்க தூக்கமுள்ள தான் கஷ்டப்பட்டு அப்படியே தூக்கிட்டு கூட்டு போயிட்டு ரூமில் வந்துட்டு விட்டீங்க. படுக்க வச்சிட்டிங்க, தப்புன்னு போட்டிங்க. அப்படியே படுத்துட்டு மனுஷன் புலம்பிகிட்டே இருக்காரு. நிலா ஏன்டி என்னை விட்டு போனேன்? இங்கே வந்துட்டு அங்கே வர்றதுக்குள்ளே இப்படி என்னை விட்டுட்டு போயிட்டேன். லாஸ்ட்டாக முகத்தை கூட பார்க்கலடி, கஷ்டமாக இருக்குடி, என்கிட்ட வந்துரு நிலா அப்படின்ட்டு பயங்கரமாக மனுஷன் அழுதுகிட்டே புலம்பிகிட்ருக்காரு. உங்களுக்கு ஒரு பக்கம் பயங்கரமாக டீயர்ஸாக வருது, ஒரு பக்கம் நீங்கள் அப்படி வாயை மூடிட்டு கடந்து அப்படி அழுகுறீங்க. ஏன்டா அப்படி இருக்கு? உன்னை வருத்திட்டுருக்கே நீ எப்படி நீ சரியாகணும் எனக்கு புரிய மாட்டேங்க. நான் எப்படி ஹீல் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலடா. என்னையும் அக்செப்ட் பண்ண மாட்டேங்க. நான் என்ன பண்ணுவேன் கடவுளே அப்படின்ட்டு ஒரு பக்கம் நீங்கள் அழுதுட்ருக்கீங்க, இன்னொரு பக்கம் அவர் பயங்கரமாக புலம்பிகிட்டே இருக்காரு. இப்போ அப்படியே அமைதியாக இருப்பார், அப்படியே படுத்துருப்பார். நீங்கள் அப்படியே அவரோட ஷூவெல்லாம் அப்படியே கழட்டிகிட்ருக்கீங்க. கழட்டி அப்படியே போட்டுட்டு அவரோட சாக்ஸ் எல்லாத்தையும் அப்படியே கட்டுறீங்க. அவர் ட்ரெஸ்ஸை வந்துட்டு மேலே ஷர்ட்டை மட்டும் கழட்டி விட்றீங்க, ஏன்னா அவ்வளோ ஸ்வெட் ஆகிட்ருக்கும். ஸோ வந்துட்டு ஷர்ட்டெல்லாம் அப்படியே கழட்டி ரிமூவ் பண்ணி விட்டுட்டு அப்படியே மேலே ஒரு பெட்ஷீட்டை வந்து போடுறீங்க. ஏசியெல்லாம் கொஞ்சம் இது பண்ணிட்டு, ஏன்னா அவருக்கு பயங்கரமாக ஸ்வெட் ஆகுதுல ட்ரிங்க் பண்ணிக்கனால. ஸோ வந்துட்டு அப்படியே அது எல்லாத்தையும் ஏற்றி விட்டுட்டு இப்போ அவருக்கு ஒரு பெட்ஷீட்டை கவர் பண்ணுறீங்க. அப்படியே நடந்து போகிறீங்க. பார்த்தா ஜிம்மின் வந்துட்டு அப்படி உங்கள் ஹேண்டை பிடிக்காரு. ஏன் சாரிடி, எனக்கு என்ன பண்ணுன்னு தெரியல. ரெண்டாங்கட்ட மனசில் இருக்க நிலா வேணும்னு தோணுது, ஆனால் அவ இல்லை. நீயும் வேணும்னு தோணுது, ஆனால் நீ இருக்க. ஆனால் என்னால் நிலா இருந்த இடத்துல இன்னும் வைக்க முடியல. என் கஷ்டமா இருக்கு. பொண்ணை இழக்கவும் மனசு இல்லை. எனக்கு நீ வேணும்னு தோணுதுடி, ஆனா என்ன பண்றதுன்னே தெரியல. கொஞ்சம் கொஞ்சமா உனக்கு நான் ஃபாலோ ஆயிட்டு இருக்கேன். நீ இல்லைன்னா நான் இல்லைங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. என்னால் அதை உங்ககிட்ட சொல்ல முடியல. ஐ திங்க் நான் உனக்கு ரொம்ப ஃபாலோ ஆயிட்டேன் போல. உன்னை நான் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த மனுஷன் அப்படியே அதுக்கு மேலே மூட்டார், திறக்கலை. அப்படியே வந்துட்டு வாயை மூட்டிட்டு படுத்துட்டார். உங்களுக்காக கல்லேருந்து இன்னும் டியர்ஸாக போகுது, பயங்கரமாக அழுகுறீங்க. லவ் பண்ணுறானா இல்லை என்னதான்டா சொல்ல வரேங்கிற மட்டும் உங்களுக்கு ரொம்ப வந்துட்டு கஷ்டமாக இருக்குது. அவர் என்ன இப்படி பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் ஏன்டா டிவர்ஸ்க்கெலாம் அப்ளை பண்ணாங்க மட்டும் உங்களுக்கு அவ்வளோ அழுக வருது. ஆனால் அப்படி அழுதுட்ருக்கீங்க. இப்போ அப்படியே தான் நெக்ஸ்ட் டே ஆகுது, அப்படியே தான் வழக்கம் போல் போகுது. அந்த டேஸ் வந்துட்டு அப்படி ஸ்கிப் ஆகிட்ருக்கு. ஓகே, இப்போ வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு மேரேஜே ஒரு 5 months கிட்ட ஆகிட்டு. அவர் உங்கள்கிட்ட சரியாக பேசவே மாட்டார். அவர் பாட்டுக்கு வருவார் போவார். ஆனால் முந்தி இந்த எல்லாத்தையும் போட்டு உடைப்பார் இல்லையா, ஸோ அந்த மாதிரி கேரக்டர் இப்போ கிடையாது. அந்த மாதிரி பண்ணுறது இல்லை. பட் வந்துட்டு சம்டைம்ஸ் வந்துட்டு குடிச்சிட்டு வந்து இந்த மாதிரி தான் புலம்பிட்டு அழுதுட்டுருப்பார். ஆனால் அந்த உடைக்கிறது தவிர்க்கிறது, ஒரு மாதிரி பைத்திய மாதிரி கத்துறது, ரொம்ப வந்துட்டு அரகண்டாக இது பண்ணுறது, அந்த ஒரு இது இல்லை. அந்த மாதிரி இல்லாமல் இப்போது பரவாயில்லாமல் இருக்கார். பட் வந்துட்டு உங்கள் டிவோர்ஸ்க்கான ப்ராசஸும் போயிட்டு தான் இருக்குது. சேம் டைம் அவர் ஒர்க்கையும் பார்த்துட்டு அப்படியே அதையும் வந்துட்டு கேட்டுட்டு என்ன இதுன்னு கேட்டுட்ருப்பார். ஸோ இப்போ வந்துட்டு அவருக்கு வந்துட்டு அந்த லாயர் இருக்கார் இல்லையா, ஸோ அவர்கிட்ட ஃபோன் வந்திருக்கும். இப்போ அவர் அப்படி அங்கே தான் போயிருப்பார், ஒரு ஈவினிங் போல். ஓகே, போயிருப்பார். சொல்லுங்கள் சார், கூப்பிட்ருந்தீங்க. ஜிமின், டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ண சொல்லியிருந்தீங்க, அப்ளை பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட 5 months ஆகிட்டனால நம்ம இதை வந்துட்டு அப்ளை பண்ணலாம். ஸோ வந்துட்டு இல்லை நீங்கள் சைன் பண்ணிடுங்க, அப்புறம் உங்கள் ஒய்ஃபை இல்லை சைன் பண்ண சொல்லிடுங்க. ஓகே, நம்ம ஃபர்தராக மூவ் பண்ணலாம் அதுக்கப்புறம். ஓகே.
ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த ஃபார்ம் அப்படியே வாங்கிட்டு போய் வராரு. ஆல்ரெடி ஜிமின் வந்துட்டு அதில் சைன் பண்ணிட்டாரு. ஓகேயா, இப்போ அதை அப்படியே கொண்டு வராரு. டிவர்ஸ் ஃபார்மை வந்துட்டு இப்படி கொண்டு வரேன். நீங்கள் வந்துட்டு அப்படியே தான் உங்கள் ரூமில் வந்துட்டு ஏதோ கிளாத்ஸ் வந்து மடிச்சிட்ருப்பீங்க. ஸோ ஜிமின் அப்படியே உள்ள வராரு. மயன், சொல்லு ஜிமின். இந்தா இது டிவர்ஸ் பேப்பர். இதில் நீ சைன் பண்ணிடு. உங்களுக்கு அப்படியே உள்ள அப்படியே ஏதோ முள் வந்து குத்துற மாதிரி இருக்குது ஹார்ட்டில். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறீங்க. கண்ணெல்லாம் இப்போ கலங்கிடுச்சு. ஒரு மாதிரி ரெட்டிஷாக அப்படியே வந்துட்டு கலங்கி அப்படியே ஒரு மாதிரி அவரை பார்க்குறீங்க. சீரியஸாக சொல்கிறியா ஜிமின்? நான் கூட இருக்க வேண்டாமா? வேண்டாம், நீ எனக்கு வேண்டாம், புரியுதா? எனக்கு நீ தேவையில்லை, எனக்கு நீ வேண்டாம். நான் என்னை பார்த்துக்குவேன். நீ என்னை டிவோர்ஸ் பண்ணிட்டு கிளம்பு, போதும். நீ இல்லை சைன் பண்ணிட்டு கிளம்பலாம், இல்லையா டிவோர்ஸ் ஆனதுக்கப்புறம் கூட கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு என்ன பண்ணனே தெரியல, ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் இந்த விஷயத்த வந்துட்டு உங்கள் மாமா அத்தை சொல்லியிருப்பீங்க. ஒரு வேளை நான் போகிறதா இருந்தாலும் கவலைப்படாதீங்க, என்னை வந்துட்டு நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க, இதுதான் விதின்னு இருந்தால் எனக்கு மாற்ற முடியாது அப்படின்னு மட்டும்லாம் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிப்பீங்க. உங்கள் அத்தைக்கெலாம் செம்மையாக வந்துட்டு கஷ்டமாக இருந்திருக்கும். நீ அதில் சைன்லாம் பண்ணாத போய் நீ இங்கேயே இருந்துரு அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. பட் நீங்கள் வந்துட்டு அதெல்லாம் வந்துட்டு இது பண்ணியிருக்க மாட்டீங்க. இல்லை அவனுக்கு பிடிக்கலங்கிறப்போ நான் கூட இதை கஷ்டப்படுத்த விரும்பலத்தை அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. ஸோ வந்துட்டு அவங்களும் சரின்னு நம்மகிட்ட அதை அக்செப்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் அப்படியே வந்துட்டு லைட்டாக ஒரு பெயின் கலந்த ஸ்மைலு. ஓகே ஜிமின், நான் சைன் பண்ணிடுறேன், உனக்கு அதானே ஹாப்பி, கண்டிப்பாக நான் அதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஃபார்மில் நீங்களும் சைன் பண்ணி கொடுத்துட்றீங்க. தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபார்மை வாங்கிட்டு மறுபடியும் போயிட்டாரு அந்த அவர்கிட்ட கொடுத்து அப்ளை பண்ணுறக்காக. ஓகே, அந்த லாயர்கிட்ட கொடுத்து நீங்கள் வந்துட்டு அப்படியே தான் அந்த கிளாத்ஸ் எல்லாம் மடிச்சுட்டு இப்போ உங்களோட ஒரு ட்ராலி பேக் மாதிரி இருக்கும். ஸோ அதை எடுத்து உங்களோட ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணுறீங்க. இப்போ அப்படியே தான் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு கீழே வரீங்க. அத்தை, மாமா, என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அத்தை கேஷுவலாக தான் வந்திருப்பாங்க. பார்த்தா கையில் ஒரு பொட்டியோட வந்து நிற்கிறீங்க. உங்கள் மாமாவும் அப்படி பார்க்காரு. என்னம்மா என்னாச்சு கையில் பேக்கோட நிற்க? அத்தை, நான் ஏற்கனவே சொன்னேன்ல, எனக்கு அவனுக்கு டைவர்ஸ் ஆச்சு, நான் கிளம்பிடுவேன். நான் சைன் பண்ணிட்டேன். ஸோ நான் கிளம்பணும். இதுக்கு மேலே என்னால் இந்த வீட்டில் இருக்க முடியாது. நான் கிளம்புறேன் அத்தை, நான் போயிட்டு வரேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போகிறீங்க. அவங்க அத்தை உங்கள் ஹேண்ட் அப்படியே பிடிக்காங்க. ஏன்டா சைன் பண்ணி கொடுத்த? அவன் அப்படி தான் லூஸ் மாதிரி எதனா பண்ணிட்டுருப்பான். அவனுக்கு புரிஞ்சுக்க தெரியாது, அவன் குழந்த மாதிரி. நீ ஏமா அப்படி பண்ண? போகாதவே, என்னால் தாங்க முடியாதுமா. அத்தை புரிஞ்சுக்கோங்க, அவனுக்கு என் மேலே லவ் இல்லை. அவன் நான் போகணுன்னு தான் விரும்புகிறேன். அவன் விருப்பம் இல்லாமல் நான் எப்படி இருக்க முடியும் சொல்லுங்க? என்ன மன்னிச்சிருங்க அத்தை, உங்களுக்கு ஒரு நல்ல மருமகளை என்னால் இருக்க முடியல. சாரி. ஐயோ, என்னம்மா பேசுகிறேன் அப்படின்னு உங்களை டைட்டாக ஹக் பண்ணியிருப்பாங்க. ஹக் பண்ணிட்டு அவங்க பயங்கரமாக அழுகுறாங்க. நீங்களும் அப்படியே தான் உங்கள் ஹக் பண்ணி அழுகுறீங்க. உங்கள் மாமாவே இப்படி பார்க்குறீங்க. அவருக்கும் அப்படி கண்ணெலாம் டீயர்ஸாக போயிட்டுருக்கு. அவர்கிட்டே நீங்கள் நல்லா நீங்கள் ரொம்ப ஜாலியான ஒரு கேரக்டர், நல்லா ஃபன் பண்ணிட்டு அப்படி ஒரு கேரக்டர். நீங்கள் வீட்டில் இருந்தால் அவங்களுக்கு டைம் போகிறதே தெரியாது, அந்த அளவுக்கு நல்லா ஜாலியாக பார்த்துட்ருப்பீங்க. அப்படி இருக்கிற உங்களை வந்துட்டு அவங்களால மிஸ் பண்ண முடியல. அதை மிஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறப்போ அவங்க அத்தைக்கு சுத்தமாக அதை அக்செப்ட் பண்ணவே முடியல. அப்படி அழுகுறாங்க. போகாதன்னு சொல்லிட்டு அப்படி அழுகுறாங்க. பட் நீங்கள் வந்துட்டு ஸ்டில் நான் போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு சரியா தானே கிளம்புறேன் மாமா, நான் போயிட்டு வரேன் மாமா அப்படின்னு சொல்கிறீங்க. உங்கள் மாமாக்கெலாம் வார்த்தையே வரல. அப்படியே நிறையா கண்ணீரோடு தான் அவங்கள பார்க்காரு. உங்கள் அத்தைலாம் அப்படி அழுகுறாங்க. அப்போ அப்படியே தான் டாக்ஸி புக் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதில் இப்போ ஏறிட்டு சரி போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு கையை மட்டும் கட்டிட்டு இப்போ அப்படியே டாக்ஸி வந்துட்டு மூவ் ஆகுது. மூவ் பண்ணுறாங்க. அதாவது கார் வந்துட்டு மூவ் ஆகுது. நீங்கள் வந்துட்டு அப்படியே இவ்வளோ நேரம் கண்ட்ரோல் பண்ணி கொஞ்சம் வச்சிருந்த டியர்ஸ் எல்லாம் அப்படி இப்போது பயங்கர பிளாஸ்டட் ஆகிட்டு கதறி பின்னாடி உட்காந்து அழுகுறீங்க. அந்த டிரைவரே ஒரு மாதிரி பார்க்குறான். மேம், ஏதாவது ப்ராப்ளமா மேம்? வாட்டர் எதாவது குடிக்கிறீங்களா? இல்லை ப்ரோ, இல்லை ப்ரோ, அது கொஞ்சம் பர்சனல் இஷ்யூ, நீங்கள் கண்டுக்காதீங்க.
வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பின்னாடி அப்படியே உட்காந்து பயங்கரமாக அழுகுறீங்க. இப்போ வந்துட்டு இப்போ சவுண்ட் இல்லாமல் அப்படியே அழுகுறீங்க, வாயை மட்டும் அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு பயங்கரமாக அழுகுறீங்க உட்காந்துட்டு. இப்போ அப்படியே தான் வீட்டுக்கு போயிருப்பீங்க. உங்கள் அம்மா அப்பாலாம் என்னாச்சு அப்படி சாரி உங்கள் அம்மா வந்துட்டு என்னம்மா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. உங்கள் அம்மாவை ஹக் பண்ணிவிட்டு அப்படி அழுகுறீங்க. என்னால் முடியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகுறீங்க. அப்படி ஒரு அழுகை தாங்கவே முடியல உங்களுக்கு. உங்களுக்கு அப்படியே மனசெல்லாம் அப்படியே பெயின் ஆகுது. இப்போ வந்துட்டு அவங்க அம்மாவுக்கும் என்ன செஞ்சது, அவங்க அம்மாவுக்கு பொண்ணோட லைஃப் இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் அப்படி அழுகையாக வருது. அவங்க அம்மாவுக்கு அப்படியே அழுதுறாங்க. அவங்க அவங்க மாமா வந்துட்டு உங்கள் அம்மாவோட அண்ணன் தானே, ஸோ அவங்ககிட்ட வந்துட்டு ஃபோன் பண்ணி என்னென்ன இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் மாற உட்காந்து அழுதுட்ருக்காங்க. அவங்க மாமாவுக்கும் முடியலை, அவங்க அம்மாவுக்கும் முடியல. அப்படி அழுதுட்டு பயங்கரமாக அழுகுறீங்க. அவங்க தங்கச்சியும் போய் பார்க்கா, சரிக்கா அல்லாத விடுக்கா, எல்லாம் சரியாயிடும். சரிடி. சரி, உனக்கு எப்படி ஸ்கூல்லாம் போகுது? நல்லா தான் போகுது. அக்கா நீ ஒர்க்கு போவல? போவேன். அவனே சொல்லிட்டான், விவசாயம் பற்றி நீ மறுபடி கம்பெனியில் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஸோ அவன் ஆஃபீஸ்க்கு தான் நான் ஒர்க் போவேன். ஓ சரி சரி, நீ ஃபீல் பண்ணாதக்கா. அவருக்கு உனக்கு டிசர்வ் இல்லை, அவருக்கு உன் லவ் டிசர்வே இல்லை. அவரெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணாத. விடு, நீ அதை ஃப்ரீயாக விடு, சரியா? சரிடி தங்கம், நீ போ, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ரூமுக்கு போயிட்டு இப்போ உட்காந்து அப்படி தான் பயங்கரமாக அழுக தான் வருது உங்களுக்கு. அப்படியே உட்காந்து அழுதுகிட்டே இருக்கீங்க. இப்போ ஜிமின் வந்துட்டு அப்படியே ஒரு லேட் நைட் போல் தான் வந்திருப்பார். ஒரு 11 o'clock. குடிக்கலாம் இல்லை, சரியா? அவர் ட்ரிங்க் பண்ணவே இல்லை, நார்மலாக தான் வந்திருக்காரு. வந்துட்டு இப்போ அப்படியே தான் வந்துட்டு காலிங் பெல்லை ரைஸ் பண்ணுறாரு. அவங்க அம்மா தான் வராங்க, அவங்க அத்தை வந்துட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. வாடா, டைம் என்ன, இப்போ தான் வருவியா, தள்ளுமா அப்படின்னு சொல்லிட்டு அவரை கண்டுக்கவே இல்லை அவங்கள. சரின்ட்டு இப்படி உள்ள போயிட்டு இப்போ வந்துட்டு அப்படி தான் உட்கார்றாரு சாப்பிட்றதுக்கு. வழக்கமாக நீங்கள் தான் அவருக்கு சாப்பாடெலாம் எடுத்து வைப்பீங்க. பையன் சாப்பாடு எடுத்து வை அப்படின்றாரு. உங்கள் அத்தை அப்படியே ஒரு மாதிரி பார்க்காங்க. ஒய்யனா, அவள் எங்கடா இருக்கா, என்னம்மா பேசுகிற? அவளுக்கு தான் டைவர்ஸ் கொடுத்துட்டல, அவள் அப்போவே போயிட்டா, அவள் எப்படி வருவா? ஓ கிளம்பிட்டாளா? கிளம்பிட்டா. சரி, சாப்பாடு எடுத்து வை, நான் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன், போ சொல்லிட்டு அவங்களுக்கும் என்ன பேசுன்னு தெரில. சரி போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிட்டாங்க. அவங்க வந்துட்டு இப்போ சாப்பாடெலாம் அவருக்கு எடுத்து வச்சிட்ருக்காங்க. இங்கே வந்துட்டு நம்ம ஜிமின் வந்துட்டு அப்படியே மேலே ஏறிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆக போயிருப்பார். அவர் அப்படியே ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு கிளாத்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இப்போ ஷவரில் தான் நிற்காரு. மனுஷனுக்கு இப்போ என்னன்னே தெரில, தன்னால் கண்ணெல்லாம் கலங்கிட்ட மாதிரி உள்ள பெயின், அப்படி பெயின் ஆகுது. இவ்வளோ நாள் கூட இருந்தவே இப்போ இல்லைங்கிறப்போ டக்குன்னு அவர் என்ன கேட்டார், பையன் வந்துட்டு சாப்பாடு எடுத்து வைன்னு சொல்லிட்டு அந்த ஒரு இது கூட இருந்த ஆள் இப்போ இல்லை. அந்த ஒரு ஃப்ளோயண்ட்டாக நம்மளுக்கு ஒரு இது வந்துட்டுருக்கும். ஸோ இப்போது அந்த பர்சன் இல்லைங்கிறப்போ எவ்வளோ கஷ்டமாக இருக்குமோ, அந்த பெயின் வந்துட்டு அவருக்கு இப்போது பயங்கரமாக இருக்குது. அவள் இல்லையா, உண்மையிலே போயிட்டாளா அப்படிங்கிற மட்டும் மனுஷன் அப்படி ஏங்குறாரு. பட் வந்துட்டு அதையும் அவர் கண்ட்ரோல் பண்ணிக்கிறாரு. சரி, எல்லாம் நம்மளுக்கு டிசர்வ் தான், நம்ம தானே போக சொன்னோம், நம்ம தானே டைவர்ஸ் கொடுத்தோம், நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதோட அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ஆனாலும் மனுஷனுக்கு அப்படி பெயினாக இருக்குது, அப்படியே உள்ளுக்குள்ள அப்படி ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அப்போ அப்படியே தான் இளைஞ வந்து சாப்பிட்ருப்பாரு. மறுபடியும் அப்படியே ரூமுக்கு போயிட்டு படுத்துக்கிறாரு. அப்படியே கண்ணை மூடிட்டு கொஞ்ச நேரத்தில் போய் கண்ணை ஓப்பன் பண்ணி பார்த்தா பக்கத்தில் நீங்கள் இல்லை. அவருக்கு அப்படியே ஒரு மாதிரி பெயின் ஆகுது. கடவுளே, எனக்கு என்ன ஆச்சு? டெய்லி அவளை என் பக்கத்தில் பார்த்துட்டு இப்போ இல்லைங்கிறப்போ மனசு எப்படி கலந்து அடிக்கே. அவள் இல்லை, ஜிமின் ஒத்துக்கோ, உன் மனசு ஏன் அதை அக்செப்ட் பண்ண மாட்டேங்க? அவள் கிடையாது, நீ தானே போ சொன்ன, வேண்டாம் நீ போயிடுன்னு. இப்போ ஏன் அவளை தேடுற? இந்த மாதிரி பண்ணாத, முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவ்வளோ சஃபர் ஆகுறாரு. இப்போ மறுபடியும் அந்த திங்ஸ் எல்லாம் போட்டு மறுபடியும் உடைக்கிறாரு. அங்கே கீழே வந்துட்டு ஜிமினோட அப்பா அம்மாவுக்கு அவங்க ரூமில் கேக்கு சவுண்டு, பட் 2 பேரும் எந்திக்கவும் இல்லை, அவர் ரூமுக்கு போகவும் இல்லை. என்னமோ பண்ணிட்டு போடாங்கிற மட்டும் அவங்க விட்டுட்டாங்க. மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்கிறது மட்டும் அவங்களுக்கு தெரியுது, மறுபடியும் இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் ஃபீல் பண்ணுறாங்க. பட் வந்து மேலே போகவே இல்லை.
அவர் அப்படியே தான் எல்லாத்தையும் போட்டு உடச்சிட்டு கீழே உட்காந்து அப்படி பயங்கரமாக அழுகுறாரு. சொன்ன உடனே போயிடுவியாடி? ச்சே, இவ்வளோதான் நீ என்ன லவ் பண்ணியா? நீ என் கூட இருந்து சண்டை போட்டாதான் என் கூட இருந்திருக்கணும்ல. எப்படி ஒன்னால என்னை விட்டு போக முடிஞ்சது? விட்டு போயிட்டல நீ அப்படின்ட்டு பயங்கரமா மனுஷன் அழுகுறாரு. இப்போ என்னன்னா இப்படி உட்காந்து அழுதுட்டு இருக்காரு. அவருக்கு இப்போ ஸ்ட்ரைக் ஆகுது, என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு. ஐயோ ஜிமின், நீ என்னடா பண்ற? நீ தான் வேண்டாம் இப்போ போயிட்டான்னு நினைச்சு அழுகு. என்னடா உனக்குள்ள நடக்குது? எத்தையும் பிடிக்குதே, எனக்கு ஏன் இப்படி ப்ரெஷர் ஆகுது? ஐயோ எனக்கு என்னையும் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கத்தி இப்போ பயங்கரமா உங்களை நினைச்சுதான் அவ்வளோ ஃபீல் பண்ணி அழுகுறாரு. நான் ஏன் உன்னை நினைக்கிறேன் தெரியவில்லை, என் கண்கள் கலங்குது புரியவில்லை, உன் அருகில் இருந்தும் உணரவில்லை, இந்த காதல் மறுமுறை வருவதில்லை, என் இதயம் வலித்ததில்லை, இன்று முதல் முறை வலிக்கின்றது, இது காதல் புரியவில்லை, இன்று முதல் முறை உணர்கிறேன், நான் ஏன் உன்னை நினைக்கிறேன் தெரியவில்லை, என் கண்கள் கலங்குது புரியவில்லை. ஸோ இப்படியே தான் இருக்குது அந்த நைட் வந்துட்டு ஸ்கிப் ஆகுது. ஓகே, ஸோ ஓகேடா மிஸ், நான் அதோட இந்த பாட்டை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பாட்டை வந்துட்டு பார்க்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூடா, பை பாய்.